திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்டான் சொந்ததிக் கூர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கணிய பூந்து நின்றுரைக்கு பொய்யுள் கடந்த மெச்சுடரே திரைபுறா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் புனைவரேம் நற்குஞ்சரக்கன்று நன்னிற் கலைஞானம் கற்கும் சரக்கன்றுகான். மன்னதிகை வாழும் மனவாசகம் கடந்தான் மின்னனையார் வாழ்விலுராமை கண்டான் பன்மறைகள் வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் செய்தான் உற்று. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய அடியேனை சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடித்த அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சைவ சித்தாந்த வகுப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அன்பர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த மனவாசகம் கடந்தார் இயற்றி அருளிய உண்மை விளக்கம் என்ற இந்த நூலினை நாம் தொடர்ந்து சிந்திக்கின்ற வாய்ப்பினை குருவருளும் திருவருளும் அருள் செய்துள்ள நிலையில் நாம் இன்று காப்பு செய்யுள் என்ற வகையிலே நேரிசை வெண்பாவாக அருளப்பட்டுள்ள விநாயகர் வணக்கம் என்ற பகுதியினை இன்று சிந்திக்கின்ற அரிய வாய்ப்பினை பெற்றுள்ளோம். எனவே இந்த பாடலை பாடி அதற்குரிய செய்தியை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். வன்மை தரும் அகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிறத்தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தியுள் வைப்பாம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தியுள் வைப்பாம். வன்மை என்பது இங்கே வளப்பம். இது வளன் உடைமையால் இது வளப்பமாவது வீடு பேறு. எனவே ஒரு அற்புதமான இந்த நூல் வன்மை தரும் ஆகம நூல். ஆகமம் தத்துவ நூல்கள் சிவாகம நூல்களில் உள்ள உணர்த்தப்பட்ட பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையினுடைய அந்த கருத்துக்களை அப்படியே சிறிதும் மாறுபாடு இல்லாத வகையில் விளக்கி கூறுகின்ற. எனவே ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய. இந்த உண்மை விளக்கம் என்கின்ற பெயரை உடைய இந்த சாத்திர நூலினை
இந்த ஆசிரியர் உரை செய்ய, யான் உரை செய்ய வளப்பத்தை தருகின்ற தத்துவ நூல்களில் அமைந்துள்ள முப்பொருள்களினுடைய இயல்பு வழுவாமல் இந்த உண்மை விளக்கம் என்ற நூலிலே விளக்கமாக எடுத்து உரைத்தல் பொருட்டு திண்மதம் சேர் அந்தி நிறத் தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரன். திண்மதம் என்பது அந்த மதநீர் ஒழுகுதலை இங்கே குறிப்பிடுகின்றார். சாதாரணமாக யானைக்கு 3 மதங்கள், கன்னமதம், கபாலமதம், பீஜமதம் என்ற வகையிலே 3 வகை அங்கே மதங்கள் உண்டு. ஆனால் விநாயகருக்கு 2 மதங்கள் தான். ஒன்று கன்னமதம், இன்னொன்று கபாலமதம். இந்த கன்னமதம் என்பது ஞான சக்தியை குறிக்கும். இது ஆணவத்தை நீக்கி ஞானத்தை கொடுக்கும். கபாலமதம் என்பது கிரியா சக்தியை குறிக்கும். இது நமக்கு வினையை நீக்கி அருளும். எனவே இரண்டும் அற்புதமான ஒரு நிலை. அதனால் தலை மட்டுமே இது யானை தலையாக உள்ளதால் 2 மதங்களே விநாயகருக்கு உண்டு. எனவே திண்மதம் சேர் அந்தி நிற செவ்வானம் போன்ற சிவந்த ஒளியை கொண்ட நிறம். அந்திவானம் தந்திமுக யானை முகம், தொந்தி வயிற்று பருத்த திருவயிறு, ஐங்கரனை 5 திருக்கைகளும் உடைய விநாயக பெருமானை. பந்தம் அற எனது அறிவில் உள்ள அஞ்ஞானமாகிய தடை நீங்கும்படி புந்தியுள் வைப்பாம். உள்ளத்தில் வைத்து பெருமானை வழிபாடு செய்வோம் என்ற வகையிலே அற்புதமாக நம்முடைய மனவாசகம் கடந்தார் அமைத்திருக்கின்றார். சிவபெருமான் விநாயகப் பெருமான் ஆகியோர் திருவுருவில் வேறுபாடு இல்லை. திருவுரு 2 மாட்டும் சிவனியவத்து ஒன்றே என்று நம்முடைய புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இங்கே புந்தி என்பது மனம், உள்ளம். உள்ளத்தில் வைத்து ஐங்கர பெருமானை வழிபடுவாம். எனவே காப்பு செய்யுளாக இந்த நூலினை கற்கும் பொழுது இடையூறுகள் வாராமல் இருக்க இங்கே காப்பு செய்யுளை வனவாசகம் கடந்தார் அருளியுள்ளார். இந்த உண்மை விளக்கம் இந்த காப்பு செய்யுளில் ஒற்றெழுத்துக்களை நீக்கினால் 53 எழுத்துக்கள் உள்ளன. உண்மை விளக்கம் நூலானது 53 வெண்பாக்களால் ஆன நிலைமையை இது சுட்டிற்று. அற்புதமான ஒரு நூல். நம்முடைய இந்த ஆகமங்களில் உள்ள கருத்துக்களை அப்படியே வைத்து கொடுப்பதை நம்முடைய அருளாளர்கள் நிறைய இடங்களில் குறித்திருந்தாலும் நம்முடைய திருஞான சம்பந்தர் அவருடைய பதிகத்திலே திருவிற்கோலம் என்ற அந்த தலத்து பதிகத்திலே தொகுத்தவன் அருமறை அங்கம் ஆகமம் வகுத்தவன் வளர் பொழில் கூகம் மேவினான் மிகுத்தவன் மிகுத்தவர் புறங்கள் வெந்தர செகுத்தவன் உறைவிடம் திருவிற்கோலமே என்று பெருமான் இந்த ஆகமங்களை அருளியதை கூறுகின்றார். நம்முடைய திருமூல தேவநாயனார் அவருடைய திருமந்திரத்திலே ஆகம சிறப்பு முதல் தந்திரத்தில் ஆகம சிறப்பு பகுதியிலே உள்ள 2 மந்திரங்களை சிந்திப்போம். அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சொடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டதே என்று அஞ்சொடு 28 ஆகமங்கள்
உள்ளதை அங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்த பாடலிலே அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 20 கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணின்று அப்பொருள் ஏத்துவன் யானே என்று அங்கே எண்ணில் 20 கோடி 100,000 என்று குறிப்பிடுகின்றார். எனவே அந்த ஆகமத்தில் உள்ள அந்த கருத்துக்களை அப்படியே வழுவாமல் தாமும் அதை செய்திருப்பதை அங்கே கூறுகின்றார். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்திலே திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அந்த புராணத்தில் அம்மையும் அப்பனும் அது பேசிக்கொண்டிருக்கின்ற உரையாடுகின்ற காட்சியை காட்டுவார். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்று அம்மையானவள் பெருமான் கூறிய எண்ணில் ஆகமம் கணக்கில்லாத ஆகமங்களை அவர் கூறியதையும் அதனுடைய பொருளாக இருப்பது சிவபூசை என்பதை உணர்ந்து பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று வேட்கையுடையவளாய் அவள் பூசை செய்ய காஞ்சிக்கு வந்து இங்கே வழிபாடு செய்ததை புராணத்திலே காணலாம். எனவே இந்த உண்மை விளக்கம் நூலினுடைய காப்புச் செய்யுளை பெருமானுடைய பெரும் கருணையால் நாம் இன்று சிந்திக்கின்ற அந்த பேற்றினை பெற்றோம். அடுத்த வகுப்பிலே நாம் நூலினுடைய முதல் பாடலிலிருந்து தொடர்ந்து குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய சிந்திப்போம் என்று கூறி இக்காப்புச் செயலுடைய அந்த உரையை நிறைவு செய்து பெருமானுடைய திருவருள் கருணையால் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணொருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனாயிரல் மிகு ஞானப் பெருங்குத்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.